கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்ப்போம். கர்த்தருடைய வருகை 2 பகுதியை உள்ளடக்கியது. முதலாவது ரகசிய வருகை, அடுத்து பகிரங்க வருகை. ஆல்ரெடி நம்ம முந்தின பதிவுகளில் இந்த 2 வகையான வருகைனா என்ன, அதனுடைய 2க்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன, அதை குறித்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். நம்ம பார்க்காதவங்க முந்தின பதிவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுதும் கூட நம்ம இந்த உலகத்தில் நடக்கிற இந்த கடைசி கால அடையாளங்களில், கர்த்தருடைய வருகை குறித்ததான இந்த அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பகிரங்க வருகையோடு கூட அது நடக்க வேண்டியது, இப்பவுமே அது நடந்துட்டு இருக்குது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்ம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒலிவ மலையை குறித்து. ஒலிவ மலை இஸ்ரேல் தேசத்துல எருசலேம்ல இருக்குது. எருசலேம் பட்டணத்துல இருந்து கிழக்கு நோக்கி அது இருக்குது. எருசலேம்ல நம்ம கிழக்கு நோக்கி பார்த்தோம்னா அந்த ஒலிவ மலை இருக்குது. இந்த ஒலிவ மலைக்கு ஏன் ஒலிவ மலை என்று பெயர் வந்துச்சு? ஒலிவ மலையில உள்ள அந்த அடையாளத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த ஒலிவ மலையை குறித்ததான சில சிறப்பு அம்சங்களை குறித்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக. ஒலிவ மலைக்கு ஏன் ஒலிவ மலை என்று பெயர் வந்தது? வெரி சிம்பிள். ஏன்னா ஒலிவ மலை முழுவதுமே அந்த ஆலிவ் ட்ரீஸ், ஒலிவ மரங்களால் நிறைந்தது. இந்த ஆலிவ் ஆயில் அந்த ஒலிவ மரத்தினுடைய அந்த விதையிலிருந்து தான் எடுக்கிறாங்க. உலகத்திலே மிக நேர்த்தியான ஆயில் ஒலிவ எண்ணெய் தான். ஏன்னா அது கொலஸ்ட்ராலே கிடையாது. அதனால எல்லாரும் விரும்பி அதை பயன்படுத்துறது. காஸ்ட்லி தான் ரேட்டு. ஆனால் அங்கே இஸ்ரேல் தேசம் சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் எல்லாமே அவங்க ரொம்ப விரும்பி அந்த ஏரியாவில் நல்லா கிடைக்கிறதுனால அந்த ஒலிவ ஆயில் அதில் கொலஸ்ட்ராலே கிடையாது. அதை நேர்த்தியாக பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒலிவ மரங்கள் முழுவதும் நிறைந்தது தான் அந்த ஒலிவ மலை. உதாரணம் நம்ம ஆண்டவர் ஏசப்பா அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அடிக்கடி ஆண்டவர் சீசர்களோடு கூட அங்கே போவார். கடைசியில ஆண்டவர் சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் ராப்போஜனம் முடிச்சுட்டு அங்கதான் அந்த கெத்செமனே தோட்டத்துல தான் சீசர்களோடு கூட போவார் ஆண்டவர். அங்க ஆண்டவர் அந்த தோட்டத்துல பிரேயர் பண்ணும்போது தான் ஆண்டவர் வேர்வை ரத்தமாய் சிந்தி அந்த அளவுக்கு ஆண்டவர் ஜெபித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த கெத்செமனே தோட்டமும் ஒலிவ மலையின் மத்தியில தான் இருக்குது. அவ்வளவு ஒரு சிறப்பு உள்ள மலை அது. அது மாத்திரமல்ல, வேதத்துல அநேக சம்பவங்கள் அந்த ஒலிவ மலையில நடந்திருக்குது. ஆண்டவர் சீசர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆவார். அந்த மறுரூப மலை, அதாவது யாக்கோபு, யோவான், பேதுரு, இந்த 3 சீசர்களையும் ஆண்டவர் அழைச்சிட்டு ஒலிவ மலைக்கு போவார். அங்கே மோசேயும் எலியாவும் அந்த சீசர்களுக்கு காணப்படுகிறவர்களாய் தெரிவாங்க. அப்போ நமக்கு அது நல்லாவே தெரியும். பேதுரு சொல்லுவார் உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமா போடுவோமா, நம்ம இங்கே இருக்கிறது நல்லதுல்லவா அப்படின்னு சொல்லுவார். இந்த சமூகம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுதான் ஆண்டவர் மறுரூபம் ஆவார் சீசர்களுடைய கண்களுக்கு முன்பாக. அது அந்த சம்பவம் நடந்தது ஒலிவ மலையில தான். ஓகே, இப்போ நம்ம இந்த அடையாளத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்க, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம், அதுல 4வது வசனத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதாவது இந்த உலகத்தின் கடைசி நாட்கள்ல, அதாவது ரகசிய வருகை முடிந்த பிறகு, ரகசிய வருகை ஆஃப்டர் சீக்ரெட் கமிங், ரகசிய வருகைக்கு பிறகு பரிசுத்தவன்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுக்கு பிறகு 7 வருஷம் இந்த பூமியில மகா மகா கொடூரமான ஒரு காலகட்டம், அந்திகிறிஸ்து ஆட்சி.
ஃபைனல் அந்த 7 வருஷம் முடிவுல வந்து அர்மகதன் யுத்தம் நடக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தல் விசேஷத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்குது. அர்மகதன் யுத்தம் நடக்கும். அதாவது வந்து அந்த பூமியில துன்மார்க்கர்களும் ரொம்ப மோசமான கொடூர ஜனங்களும் அந்திரிஸ்துடைய இந்த ஒரு ஆட்சியில் இந்த பூமி முழுவதும் ரொம்ப கொடூரமான காலகட்டத்துக்குள்ள இருக்கும். யூதர்கள் வந்து ரொம்பவும் வந்து அவங்க சித்திரவதை பண்ணப்படுவாங்க அந்த கிறிஸ்துவனால. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து கர்த்தருடைய அந்த பகிரங்க வருகை இருக்கும். ஏன்னா அந்த அந்திகிறிஸ்து வந்து பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவன் தேவனுக்கு விரோதமாக திருப்பி ஆண்டவரோடு கூடவே யுத்தம் பண்றதுக்கு இஸ்ரேல் தேசத்துல அருமகுதோங்கிற ஒரு இடத்துல வந்து அவன் எல்லா ஜனங்களையும் பூமியில உள்ள எல்லாரையும் அங்க கூட்டி சேர்த்து வச்சிருப்பான். அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய கர்த்தர் அந்த இடத்துல யுத்தம் செய்வதற்காக ஆண்டவர் வருவார். அதாவது நேரடியா இறங்கி வருவார் அந்த யூதர்களுக்காக. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குல்ல, முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கோம். 1,44,000 பேர் யூதர்கள். அவங்க மூலமாக கர்த்தருக்குள்ள வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிற அந்த யூதர்கள் அவங்க வந்து அந்திகிறிஸ்துவனுடைய அந்த முத்திரையை பெற மாட்டாங்க. அவனுக்கு வந்து எதிர்த்து நிற்பாங்க யூதர்கள். அந்த 7 வருஷ காலங்கள் வந்து பூமியில நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து இன்னும் யூதர்கள் வந்து ஏசப்பாவை வந்து மெசியாவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஆனா அந்த 7 வருட காலகட்டத்துலதான் யூதர்களுக்குரிய காலம். அவங்க வந்து மேசியாவே வாரும்னு அவங்க மேசியாவே கூடுவாங்க. அவங்க வந்து ஏசப்பா மேசியான்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. அப்போ ஆனா உண்மையான மேசியா வந்து இயேசுதான். அவங்க வந்து அவ்வளவு ஒரு வைராக்கியமா இருப்பாங்க. அந்த 7 வருஷத்துல விக்கிரகத்தை வணங்க மாட்டாங்க, அந்திகிறிஸ்துவை வணங்க மாட்டாங்க ஒரு குரூப் யூதர்கள் வந்து. அப்ப அவங்க வந்து மறுபடியும் மேசியாவே வாரும், எங்களுக்கு வந்து நியாயம் செய்யும், எங்களை விடுவியும் அப்படின்னு அவங்க வந்து முறையிடுவாங்க, கூக்குரலிடுவாங்க. அப்ப அந்த யூதர்களுக்காக ஆண்டவர் வந்து மேசியா அவர் ஆபிரகாமின் தேவன் இல்லையா, அவருடைய சந்ததியினருக்காக யூதர்களுக்காக அவர் மறுபடியும் இந்த பூமியில பகிரங்கமாய் வருவார். அப்போ அந்த அர்மகுதோன்கிற இடத்துல ஆல்ரெடி அவன் வந்து அந்திகிறிஸ்து வந்து பூமியில உள்ள வஞ்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும், இந்த முத்திரையை பெற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களையும் தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்காக அவன் அநேக பொய்களை சொல்லி, ஏன்னா பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், அந்த இடத்துல கூட்டி சேர்த்திருப்பான். கர்த்தரும் யூதர்களுக்காக ஆண்டவர் வந்து நேரடியாய், நல்லா கவனிங்க, ரகசிய வருகை முடிஞ்சு 7 வருஷம் கழிச்சுதான் இந்த பகிரங்க வருகை. அப்போ ஆண்டவர் நேரடியாய் பரலோகத்துல இருந்து ஆண்டவர் வந்து இறங்கி வருவார். நேற்று தினத்திலும் கூட இதை குறித்து லைட்டா பார்த்துருந்தோம். இறங்கி வருவார். அவரோடு கூட ரகசிய வருகையில எடுத்து கொள்ளப்பட்ட நாமும் கூட ஆண்டவரோடு கூட சேனையாய் நம்ம இறங்கி வருவோம். அப்போ ஆண்டவர் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சகரியா 14வது அதிகாரத்துல 4வது வசனத்துல எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி அந்நாட்களிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஆண்டவருடைய பாதங்கள், கர்த்தர் வந்து நேரடியாக வருவார். எல்லா கண்களும் காணும். எல்லா யூதர்கள்லாம் பார்ப்பாங்க, ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சவங்களும் பார்ப்பாங்க, மறுதளிச்சவங்க பார்ப்பாங்க, பூமியில கைவிடப்பட்டவங்க, இன்னுமை வந்து வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள், பூமியில உள்ள எல்லாரும் ஆண்டவர் பார்ப்பாங்க. எல்லா கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் வந்து வானத்திலிருந்து இறங்கி வருவார். எங்க வருவார்னா, பூமியில இஸ்ரேல் தேசத்துல உள்ள இந்த ஒலிவ மலையில அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும். ஆண்டவர் வந்து இந்த ஒலிவ மலையில இறங்குவார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மலை அவர் பிரசனத்தை தாங்குமா? தாங்கவில்லை. அந்த மலை ரெண்டா உடைஞ்சி அது வலது இடதுபுறமாய் விழுந்துரும். பிரியமானவர்களே, ஒரு பிளந்து வெடிச்சு அப்படி விழுந்துரும். அவருடைய பிரசனத்தை எப்படி தாங்க முடியும்? பூமியால முடியாது, விழுந்துரும். அதே குறித்து தான் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. நம்ம இந்த வசனத்துல பார்த்தோம். ஆனா ஆண்டவர் வரும்போது இந்த சம்பவம் நடக்கும்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனா இப்பவுமே இந்த சம்பவம் நடந்துட்டு பிரியமானவர்களே. 1986வது வருஷம் இஸ்ரேல் தேசத்துல வந்து அவங்க இந்த அங்க நிறைய டூரிஸ்ட்
அவங்க போவாங்க இல்லையா இஸ்ரேல் தேசத்தை பார்க்கறதுக்கு, எருசலேம் பார்க்கறதுக்கு சுற்றுலா பயணிகள் உலகமெங்கும் உள்ளவர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த ஒலிவ மலையில வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டணும் அப்படின்ட்டு யூத அரசாங்கம் வந்து, இஸ்ரேல் அரசாங்கம் வந்து அந்த இடம் வந்து சூட்டபிளா இருக்குதா அப்படிங்கறதுக்காக செக் பண்றதுக்கு இன்ஜினியர்ஸ் வந்து அனுப்புனாங்க. அப்ப அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பெரிய பில்டிங் இதை கட்டணும் அப்படின்னா இந்த இடம் வந்து இந்த லேண்டு இது வந்து சரியா இருக்குதா, அதுக்கு சூட்டபிளா இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணினாங்க. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. 1986 அவங்க அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மலைக்கு உள்ள நடு மையத்துல, நல்லா கவனிங்க, அந்த மலைக்கு உள்ள நடு பகுதியிலிருந்து அப்படி பெரிய வெடிப்பு அப்படி ரெண்டா பிளந்து நிற்குது பிரியமானவர்களே மலை. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. உடனே அவங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொன்னாங்க, இந்த மலையில எந்த ஒரு பில்டிங்குமே கட்டக்கூடாது, மலை ரெண்டா வெடிச்சு நிற்குது, ரெண்டா பிளந்து நிற்குது, எந்த ஒரு பில்டிங்கும் இதுல மலையில கட்டக்கூடாது அப்படின்ட்டு. அதன் பிறகு முழுவதுமே தடை பண்ணாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட். அதுல எந்த ஒரு பெரிய பில்டிங்கோ எந்த ஒரு ஸ்டார் ஹோட்டலோ எதுவுமே கட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஆல்ரெடி அந்த மலையில ஏற்கனவே இருந்த குடியிருப்புகள், ஏற்கனவே இருந்த அந்த பில்டிங் எல்லாம் சீக்கிரத்துல அகற்றுவது நல்லது, அகற்றிடுங்கன்னுட்டு பொதுமக்களுக்கு அவங்க வந்து அறிவுறுத்தினாங்க. பாருங்க, மலை ஆயத்தமாயிட்டு ரகசிய வருகைக்கு பிறகு 7 வருஷம் கழிச்சுதான் பகிரங்க வருகை. அதுக்கே ஒலிவு மலை எப்போ எத்தனை வருஷங்களுக்கு முன்பாகவே ஆயத்தமாயிட்டு. அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வந்து அந்த ஒலிவு மலையில நிற்கும் போது மலை ரெண்டா வெடிச்சு பிளந்து வலது இடது புறமாக விழுந்து முடிஞ்சிட்டு. ஆனா இப்பவுமே இது உள்ளுக்கு அந்த மலைக்குள்ள அந்த வெடிச்சு ரெண்டா நிக்குது, பிளந்து நிக்குது. எவ்வளவு ஆயத்தம் பாருங்க. நியூஸ்ல நீங்களும் கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நமக்கு உணர்வு இருக்குதா? ஆண்டுடைய வருகை அந்த மலை எப்படி பிரகடனப்படுத்துது பாருங்க. ஆண்டவர் அந்த மலையில வந்து நின்ன உடனே மலை ரெண்டா விழுந்துரும். அப்போ ஆண்டவர் ஒரு பெரும் பாதை அது, அதாவது அந்த மலைக்கு அந்த பகுதியில ஃபுல்லா பாலைவனம். எருசலேம் பட்டணம், எருசலேமையும் பாலைவனத்தையும் பிரிக்கிறதே இந்த ஒலிவ மலை தான். இந்த ஒலிவ மலைக்கு அந்த பகுதியில பெரிய பாலைவனம். அப்ப அந்த பாலைவனம் வழியாக போனால் அங்கதான் என்ன இருக்குதுன்னா அர்மகதோன்கிற இடம் இருக்குது. புரியுதா? அப்போ அந்த அர்மகதோன்கிற இடம், அதுக்கு பேரு மெகிதோ பள்ளத்தாக்கு, இன்னொரு பேரு இஸ்ரேல் பள்ளத்தாக்கு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுல இஸ்ரேல் பள்ளத்தாக்கு, அதுதான் மெகிதோ பள்ளத்தாக்கு. அதுக்கு பேர் தான் அர்மகதோன்கிற இடம். அந்த இடத்துலதான் சாத்தானுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் கடைசி நாள்ல இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் இடையில நடக்கிற மகா பெரிய அர்மகதோன் யுத்தம் நடக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த மலையில இறங்கி நேர வழி உண்டாகிரும். அந்த மலை கீழே விழுந்துரும் இல்லையா, நேர் பெரும் பாதை உண்டாகும். அந்த வழியாய் கர்த்தர் பரிசுத்தவான்களோடு கூட கடந்து செல்வார். அது எங்க லீட் பண்ணணும்னா கரெக்டா போய் அந்த மெகிதோ பள்ளத்தாக்கு, இஸ்ரேல் பள்ளத்தாக்கு, அதாவது அர்மகதோன்கிற இடம், அந்த இடத்துலதான் அந்த மகாபெரிய யுத்தம் நடக்கும். கர்த்தர் சாத்தானையும் அந்தி கிறிஸ்து அவனோடு கூட இருக்கிற அந்த துஷ்ட ஜனங்களையும் கர்த்தர் அழித்து போடுவார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா ஜெயம் கொள்ளுவார். அதன் பிறகுதான் உலகத்துல இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி உண்டு. அதை வருகிற பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தினத்திலும் கூட நம்ம பார்த்து இந்த சம்பவத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் சீக்கிரத்துல வர போறாரு. இயற்கையில் கூட வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தின்படி அந்த மலை ஆயத்தமாயிட்டு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? வருகையில போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தாவது கேள்விப்பட்டாவது நம்ம இன்னும் என்னென்னத்தெல்லாம் விடணுமோ விட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழ்வோம், பூரணமாகவும் வருகைக்கு ஆயத்தமாகவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.